கர்த்தரின் சத்தம். கர்த்தருடைய நாமம் உயர்த்தப்படுவதாக. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த நாளிலும் கர்த்தரின் சத்தம் ஒன்றை நாம் கேட்போம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 8வது அதிகாரம் 22ஆம் வசனம் சொல்லுகிறது, அதற்கு இயேசு, மரித்தோர் தங்கள் மரித்தோரை அடக்கம் பண்ணட்டும், நீ என்னை பின்பற்றி வா என்றார். என கண்பானவர்களே, திரளான ஜனங்கள் இயேசு கிறிஸ்துவை சூழ்ந்து கொண்டு இருந்தார்கள். உடனே அக்கறைக்கு போவதற்கு ஆண்டவர் கட்டளையிட்டார். அப்பதான் ஒருத்தன் வந்தான், நீ எங்க போனாலும் கூட வருவேன். அழகாக சொல்லப்பட்டிருக்குது பாருங்க 20ஆம் வசனத்துல, நரிகளுக்கு நீர் எங்க போனாலும், 19ல் நீர் எங்கே போனாலும் பின்பற்றி வருவேன். அப்பதான் அவன் சொன்னான், நரிகளுக்கு குழிகளும் ஆகாயத்து பறவைகளுக்கு கூடுகளும் உண்டு, மனுஷகுமாரனுக்கோ தலை சாய்க்க இடமில்லை என்று சொல்லி ஆண்டவர் சொன்னார். அப்போ அவருடைய சீசரில் வேறு ஒருவன் அவரை நோக்கி, ஆண்டவரே, நான் போய் என் அப்பாவை மட்டும் அடக்கம் பண்ணிட்டு நான் வரேன். அப்போதான் ஆண்டவர் சொல்றார், மரித்தோர் தங்கள் மரித்தோரை அடக்கம் பண்ண, நீ என்ன பின்பற்றி வா. ஆண்டவரை பின்பற்றணும் அப்படின்னு ஒரு எண்ணம் வந்துச்சுன்னா, அந்த எண்ணத்தை குலைப்பதற்கு உலக காரியங்கள் நிறைய குறுக்கிடும். அது சொந்த உறவுகளாக இருக்கலாம், பணமாக இருக்கலாம், உங்கள் வேலையாக இருக்கலாம். அதை முடிச்சுட்டு நான் வரேன், இதை செஞ்சுட்டு நான் வரேன், அதை பண்ணிட்டு வரேன், அப்படி இப்படின்னு சொல்லி சாக்கு போக்குகளை சொல்லி கொண்டு இருக்கலாம். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, நீ முதல்ல என்ன பின்பற்றி வா. ஆண்டவரை பின்பற்றுவதற்கு நம்ம முக்கியத்துவம் கொடுத்தா போதும். ஆண்டவரை பின்பற்றுவது என்பது அவருடைய வழிகளை நாம் பின்பற்றக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. அவர் காட்டுகிற பாதைகளில் செல்லக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. இப்பமெல்லாம் நான் எங்கேயா பின்பற்ற, அதுக்கு வயசு இருக்குய்யா, அதுக்கு காலம் இருக்குது. இப்போ உழைக்கின்ற வயசு, உழைக்கின்ற காலத்துல நான் எப்படி பின்பற்றினா என் குழந்தை குட்டியை யார் பார்க்கறது அப்படின்னு கேள்வியெல்லாம் வரும். ரொம்ப கவனமா நீங்க ஆண்டவரை பின்பற்றுவதற்கு நீங்க ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து செயல்படணும். கண்களை மூடுவோம். நல்ல ஆண்டவரே, உம்மை பின்பற்றுவதிலே நாங்கள் சோரம் போகாதவர்களா எங்களை காத்துக்கொள்ள நீர் எங்களுக்கு அனுக்கிரகம் பாராட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.